கஷ்டகாலம் கஷ்டகாலம், இளவரசர் மூர்ச்சி ஆகிவிட்டார். அப்ப உடனடி காரியம், உடனே மூர்ச்சி தெளிய வையுங்கள். பிரயோஜனம் இல்லை. பிடித்த ஏவல் விடும் வரை இளவரசன் மூர்ச்சை தெளிய மாட்டான். பிறகு என்ன மாமா இதெல்லாம்? என்ன இருக்கிறது? கிருஷ்ணன் இந்த லக்னத்தை ஆமோதித்த போதே நான் சந்தேகப்பட்டேன். மணமகளை அன்று விடுதியில் சந்தித்த போதே ஒரு விதமாய் அனுமானப்பட்டேன். இப்போது இந்த மாயாஜாலம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் போய்விட்டது. பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன், பலதேவா, நீ இப்போது காண்பது உன் மகள் வச்சலாவல்ல, வல்லரக்கி. உன்னையும் என்னையும் இப்படி ஏமாற்றியது உன் சகோதரன் கிருஷ்ணனே. என்ன சொன்னீர்கள்? என் சகோதரனா? அண்ணா, தாங்கள் ஆத்திரப்பட வேண்டாம். அடுத்து கெடுத்தவரை அம்பலப்படுத்தவே இந்த பீடத்தை கொண்டு வந்திருக்கிறேன். மாயா சதுரங்க மகிமா, வஞ்சக எண்ணமும் மிஞ்சிய ஆசையும் இல்லாமலா இங்கு வந்தீர்கள்? வாருங்கள், இந்த பீடத்திலே நின்று பேசுங்கள், தெரிந்துவிடும். சரி, அங்கேயே நின்று பேசுகிறேன். என்ன தெரிகிறதோ பார்ப்போம். மாமா, பயப்படாதே துரியோதனா. நானே வலிய தெரிவித்தாருடைய என் நெஞ்சின் ஆழத்தை யாரா நிர்ணயிக்க முடியும்? ஆமா. யாரும் குறிக்கிட வேண்டாம். இந்த சூழ்ச்சி சுத்தமாக வெளியாக வேண்டும். சாத்தகி எங்கேயும் கலப்பாயிடும். அமைதி பலதேவா, அமைதி. உருட்டும் சொக்கட்டான் மேல் ஆணையிட்டு உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். மாயா சூதாட்டத்தால் வஞ்சகம் செய்து பஞ்சவர் ராஜ்யத்தை கவர்ந்து விட்டோம். பாவம், தர்மத்திற்கு தலை குனிந்தவர்கள் வனவாசிகள் ஆகிவிட்டார்கள். இந்த பொறாமை உள்ளங்களை உணர்ந்த நீ எங்களுக்கு புத்தி புகட்ட முன் வந்தாய். ஆனால் நீ ஒரு பைத்தியக்கார யாதவன். குறையற்ற சன்மானத்திற்கும் முறையற்ற முகஸ்துதிக்கும் அறிவற்று மயங்கி விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படியே மயங்கியும் விட்டாய். எங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள உனக்கு தகுதி இல்லையே. ஆனாலும் எதற்காக நாங்களே உன்னை வலிய வரவேற்றோம் தெரியுமா? வனவாசம் முடிந்து திரும்பும் போது பாண்டவர்களுக்கு உன்னுடைய உதவியோ உன் சகோதரன் உதவியோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான். ஆனால் தர்மமே ஜெயமாகும் என்பது போல் எமக்கு தகுந்த தண்டனை கிடைத்தது. கிருஷ்ணா, இவ்வளவு வஞ்சகத்தோடு வந்தவர்களுக்கு இந்த தண்டனை போதாது. எங்கேயும் கலப்பாயிடும். எங்கே? அண்ணா, பெரிய மாமாவுக்கு நமோ நம. பெரியவர்கள், தங்களுக்கே இந்த சிரமம். இந்த துட்டர்களின் கொட்டத்தை அடக்க நான் இருக்கிறேன். யாரா நீ? நானா? காளை விரட்டு ஆட்டத்தின் போது கந்தவர்கள் உன்னை கட்டி போட்ட போது வந்து காப்பாற்றினானே, அந்த அர்ஜுன பர்குண பார்த்திப விஜயகாண்டீவரின் அண்ணன், பீமசேன மகாராஜாவின் குமாரன். நீயா? கிரோத்குஜனா, கர்ணா, துச்சாசனா, இவரை புரியுங்க. துரோக உள்ளம் படைத்த துரியோதனா, துச்சாசனா, கர்ணா சரியான துரோகிகள் நீங்கள். உங்களுக்கு ஆயுதங்கள் கூட உதவி செய்ய மனமில்லாமல் உரையில் மறைந்து ஒடுங்கி கிடக்கின்றன. உங்களுக்கு புத்தி கற்பிக்கிறேன். ரம்பு, ஜம்பு, இனி உங்கள் வேலையை காட்டுங்கள். மூட துரியோதனா, உன் பட்டாடையும் பரிவாரத்தையும் கண்டு கொட்டாவி விட்டுக் கொண்டிருந்தாயே, இப்பொழுது பார் யாருடைய ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்கிறாய் என்று. சின்னமையா, தஞ்சமடைந்தவர்களை கொல்ல மாட்டேனடா பஞ்சைகளே. ரம்பு, ஜம்பு, இந்த கௌரவ பூச்சிகளை அழித்து பிடித்து அத்தினாபுரத்தில் வீசி எறியுங்கள்.
ஓஹோ! செல்வச்செருக்கினால் சிறுமதி படுத்த தீயர்களே, தானென்ற அகம்பாவத்தினால் தலைக்கால் தெரியாமல் துள்ளாட்டம் போடும் துரோகிகளே, வஞ்சகமே உருவாய் வந்த நஞ்சருவங்களே, மதம் கொண்ட யானையின் மத்தகத்தை பிளந்து ரத்தத்தை குடிக்கும் சிங்கத்தின் முன்னே சென்னாய் கூட்டங்கள் என்ன செய்ய முடியும்? கேளுங்கள், நீங்கள் மண்ணோடு மண்ணாக மறையும் நாள் நெருங்கிவிட்டது. எச்சரிக்கின்றேன், இனி பஞ்சவரையோ அவர்கள் பந்துக்களையோ அவர்கள் பரம்பரைகளையோ சதி செய்ய மனதால் நினைத்தாலும் சரி, நிந்தித்தாலும் சரி, அல்லது சிந்தித்தாலும் சரி, உங்களை அப்பொழுதே எதிர்த்து வளைத்து சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்வேன். ஜாக்கிரதை, செல்லுங்கள். நமோ நம. பெரிய மாமா, என்னை மன்னிக்க வேண்டும். சிரஞ்சீவியாக இருப்பா. கிருஷ்ணா, பீமகுமாரன் இவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. அது இருக்கட்டும், நம் வத்சலா எங்கே? ஆமாம் கிருஷ்ணா, குழந்தை எங்கே? மருமகனே, நமோ நம. பெரிய மாமிக்கு எனது வணக்கம். இதே லக்னத்தில் வத்சலாவிற்கும் அபிமன்யுவிற்கும் எனது ஆசிரமத்தில் முறைப்படி திருமணம் முடிந்துவிட்டது. தாங்கள் வந்து ஆசீர்வதித்து எனது ஆசிரமத்தை புனிதமாக்க வேண்டும். இன்னும் என்ன பார்க்கிறீர்கள்? புறப்படுங்கள். அண்ணா, புறப்படுங்கள். சரி. மதனி இடிம்பி, முடிவில் என் மகளுடைய முகூர்த்தம் உன் ஆசிரமத்திலேயே முடிந்து விட்டது. எங்க நடந்தாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது மதனி. என் வார்த்தை எனக்கே திருப்பி விட்டாய். சுபத்ரா, என் கண்மணியை உள்ளன்போடு உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த உள்ளந்தெல்லாம் சரிதான், ஆனால் இந்த சுபகாரியத்தை என் அருமை மகன் தான் முடித்து வைத்தான். அதுவே எனக்கு சந்தோஷம். இல்லை தாயே, இல்லை. எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை. நமோ கிருஷ்ண, நமோ கிருஷ்ண. ஜெய் சச்ச சங்கல்ப ஜெய் சேஷதல்பா, ஜெய் துஷ்ட சம்ஹார ஜெய் தீன கல்பா, ஜெய் பக்த பரிபால ஜெய் ஜகஜ்ஜாலா. உன் லீலை மகிமையை உலகினில் யாரும் ஒரு முறை உணர்ந்தாலும் நினைந்தாலும் போதும். ஜகமீது சுபமான சம்பத்தை அடைந்து சுகமாக நீடூழி வாழ்ந்திடு